மாப்பிள்ளை வண்டி அடைச்சு ஓடிச்சியா, ஒர்க் ஷாப்பில் போய் வேலை பார்த்தேன், வேலை பார்த்துட்டு வெளியே வந்து நீ மொத்தமாக ஆஃப் ஆகி போச்சியா அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸல் 100 நம்ம கடைக்கு வந்துருந்துச்சு. கார்பெட்டர் கழட்டி பார்க்கையில் உள்ள இன்ஜின் பேஸ்ட்டு, அதாவது இன்ஜினில் ஆயில் ஒழுகாமல் இருக்க நம்ம ஓரிங்கிலலாம் இன்ஜின் பேஸ்ட்டு போடுவோம், அதை வச்சு கார்பெட்டர் ஓவர் ஃபுல் ஆகாமல் மூடி வச்சுருக்காங்க. அது மொத்தமாக போய் அடைச்சி ஆஃப் ஆகிக்கிடுச்சு. சரி ஓரிங்கிட்டு ஒன்று மாற்றி விட்டுறேன், 150 ரூபா வரும்னே. அவர் வேணாம் எதையாச்சும் பண்ணி இதை சரி பண்ணி விடு அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம், நெப்லன் டேப்பு, அதாவது தண்ணி ஒழுகாமல் இருக்க ஏர் வெளியே போகாமல் இருக்கிற டேப்பை பிச்சு அதை சுருட்டி அந்த கார்பெட்டருக்குள்ளே பள்ளத்தில் நம்ம மாட்டி அந்த ஓரிங்கை மேலே போட்டோம்னா எந்த ஒரு லீக்கு காற்று எதுவுமே வெளியே போகாது, அதேமாரி பெட்ரோல் வெளியே வராது. ஆகா, இந்த டெக்னிக்கு அந்த ஒர்க் ஷாப்புக்காரனுக்கு தெரிலையா அப்படின்னு சொன்னார். ஆனால் டெக்னிக்குன்னு ஒன்றும் கிடையாது. இந்த 150 எனக்கு கொடுக்க 150 அங்கே கொடுத்துருந்தா புது ஓரிங்கிட்டே மாற்றிருந்துருக்கலாம். இந்த மாதிரி மாற்ற வேண்டிய பொருளை மாற்றலாட்டி இன்னும் 1000 150 கூட செலவழிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள்.